இதிலே எல்லீஸுக்கு முன்பாக பெருமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பெருந்தகை நம்மோடு ஒரு எளிய மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரினத்தின் பெரும் பொக்கிஷம், அதாவது ஒரு அறிவு களஞ்சியம், ஒரு பண்டாரம் என்று கூட சொல்லலாம். பண்டாரம் என்றால் ஏதோ ஒரு எலி சொல் போல, ஒரு சாதியை குறிப்பது போல நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். மன்னராட்சி காலங்களில் செல்வ களஞ்சியங்களை சேமித்து வைக்க அறைக்கு பெயர் பண்டாரம். அப்படி தமிழின அறிவு களஞ்சியத்தை, தமிழ் இனத்தின் அறிவு களஞ்சியத்தை சேமித்து வைக்கிற பண்டாரம் தான் நம்முடைய ஐயா மாசோ விக்டர் அவர்கள். என் அன்பிற்குரியவர்களே, என் அன்பை உடன் பிறந்தார்களே, ஒரு நூலை, ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஒருவர் பாதி நூலகத்தை படிக்க வேண்டும் என்கிறார். இது நான் சொல்லலை, நான் புத்தகம் எழுதுனதில் 1-2 சும்மா அது சொல்றதை எழுதிக்கிறாங்க. பாதி நூலகத்தை படிக்க வேண்டும் என்றால் 130 புத்தகம் எழுதினவர் எத்தனை நூலகத்தை படித்திருப்பார் என்பது நீங்க பாருங்க. தெற்காசிய பிராந்தியத்தில், தெற்காசிய கண்டத்திலே தனி மனிதனின் நூலகம் பெரிதாக இருந்தது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடையதுதான். அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் அவருடையதுதான். ஒரு மனிதன் 10,000 புத்தகங்கள் படித்திருக்கணும், தன் வாழ்நாளில் 10,000 மைல்கள் பயணித்திருக்கணும். இது சீன பொன்மொழி. ஐயா இறை என்பது குறிப்பிடுகிறார். 10,000 மைல் பயணம் என்கிற நூலில் 300 குறிப்பிட்டிருக்கிறார். 10,000 புத்தகம் படித்திருக்கின்றன. 64,000 புத்தகம் படித்தவன் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளணும். அதற்கு இணையாக நம்முடைய ஐயா மாசோ விக்டர் அவர்கள் அத்தனை ஆயிரம் புத்தகங்களை படித்தால் தான் 130 புத்தகங்களை எழுதியிருக்க முடியும், எழுத முடியும். இது சும்மா காதல் கவிதை இல்லை, வாய்க்கு வந்ததை கிறுக்கி வச்சுட்டு போறதுக்கு. நான் கூட காதல் கவிதை எழுதியிருக்கிறேன். படிக்கும்போது உன்னை மறக்க உறங்கினேன் கனவில் நீ என்று எல்லாரும் கைதட்டினா, பயங்கரமாக இருக்க கவிதை அப்படின்னு. ஒரே வார்த்தையில் கவிதை சொல்ல சொன்னார்கள், நான் உன் பெயரை சொன்னேன். அப்போ காதலிட்டு அது ஒரு காலம். இன்னைக்கு காதலை பாடுறதுக்கோ கவிதையை பேசுறதுக்கோ நேரம் இல்லை. வெறும் கண்ணீரும் காயமும் வலியும் வேதனையும். எங்கே பார்த்தாலும் மனுவை வாங்கி வாங்கி ஓட்டை எவனுக்கோ போடுறது, மனுவை என்கிட்ட நீட்டுறது. அது ஒரு கொடுமை தான். அப்படி ஒரு பெரிய செல்வந்தர் வேண்டிய நூல்களை எல்லாம் விரும்பிய போதெல்லாம் வாங்கி படிக்கலாம். தன் குடும்பத்தை பற்றி, தன்னுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை பற்றி, அவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு வேண்டிய பொருள் செல்வம் எல்லாம் இருக்கிறது என்றால் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் படிக்கலாம், எழுதலாம். ஆனால் இதெல்லாம் இருப்பவர்கள் எவரும் இவ்வளவு படைத்ததில்லை, படித்ததும் இல்லை. நல்ல புத்தகங்க காசு இருக்காது, அதுக்கு கஷ்டப்பட்டு வாங்கணும். அப்புறம் எழுதுறதுக்கு காசு இருக்காது, அது கஷ்டப்படணும். அப்புறம் நூலை வெளியிட அச்சிட காசு இருக்காது, அதுக்கு கஷ்டப்படணும். அப்புறம் வெளியிட காசு இருக்காது, அதுக்கு கஷ்டப்படணும். இது எல்லாம் தாண்டி கொண்டு வந்தால் இதை படிக்க வேண்டும் என்கிற நோக்கமும் எண்ணமும் என் இன மக்களுக்கு கிடையாது. வாசிக்கிற பழக்கமே முடிந்து விட்டது. சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கணுங்கிறான். நம்ம பிள்ளைய படிக்கிறது இல்லை. அது என்ன சொல்ல வர, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு அந்த பகிரியில் பார்த்துட்டு போயிட வேண்டியதான். அதுதான் செய்தித்தாள் படிக்கிறதில்ல, செய்தி பார்க்குறதில்ல, எல்லாம் பகிரியிலே முடிஞ்சிருது. வாட்ஸ்அப் தான். அது குறைஞ்சிட்டது. படிக்கிற பழக்கம் குறைஞ்சதுனால, குடிக்கிற பழக்கம் கூடிட்டதுனால தெருவுக்கு 2 படிப்பகம் இருக்க வேண்டிய இடத்துல தெருவுக்கு 2 குடிப்பகம் இருக்கு. என்றைக்கு குடிப்பகத்தில் ஆட்களின் எண்ணிக்கை குறைந்து படிப்பகத்தில் கூடுதோ அன்னைக்கு அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்துரும், வாழ்ந்துரும். என்னைக்கு மருத்துவமனையில் கூட்டம் குறையுதோ அன்னைக்கு அந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக வளர்ந்துரும், வாழ்ந்துரும். என்னைக்கு நீதிமன்றத்திலும் சிறை கொட்டடியிலும் கூட்டம் குறையுதோ அன்னைக்கு அந்த சமூகம் குற்றமற்ற சமூகமாக, நீதியை போற்றுகிற, நியாயத்தை போற்றுகிற, நேர்மையை போற்றுகிற சமூகமாக வாழும், வளர்ந்துரும். ஆனால் அப்படிப்பட்ட சமூகம் இருக்குதா? அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கு இது போன்ற அறிஞர்களின் படைப்புகள் துணை நிற்கும். அதுதான் உண்மை.
அதில் நம்ம ஐயா மாசோ விக்டர் பல நூல்களை நானே வெளியிட்டிருக்கேன். அந்த வரலாற்று பெரும் பேரு, அந்த வாய்ப்பை எனக்கு எங்கள் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். இங்கே பேசிய என் தம்பி செந்தில் மலர் குறிப்பிட்டதோட வரலாற்றில் பெரும் பேறு பெற்ற ஒரு மண் அரியலூர் மண். அந்த மண்ணில் வைத்து பெருமகனார் எல்லீஸ் அவருடைய யாப்பிலக்கண விளக்க உரை நூலை ஐயா மாக்ஸோ விக்டர் அவர்கள் முன்பு வெளியிடுகிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உண்மையிலே பெருமிதமும் மகிழ்வும் அடைகிறேன். இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தான். ஏன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதியவர் கால்டுவெல் அப்படின்னு சொல்லி, கால்டுவெல்லுக்கு சிலை இருக்கு. இந்த கால்டுவெல் ஏன் அரசு விழாவாக கால்டுவெல்லுக்கு விழா எடுத்து போற்றப்படுகிறார் என்றால், அந்த திராவிடம் என்ற சொல் அவன் போட்ட பிச்சை. அது எப்படின்னா, முதலாக உண்மையிலேயே இந்த தென்னிந்திய மொழிகள், தென் மாநில மொழிகளினுடைய ஒப்பிலக்கத்தை எழுதிய பெருந்தகை எல்லீஸ் அவர்கள் தான். கால்டுவெல் அதை வழிமொழிந்தவர். அதான் ஐயா பதிவு பண்ணிருக்காங்க எடுத்தோடனே முதல் பக்கத்தில். எங்கள் அப்பா மணியவர்கள் சொன்னாங்கல்ல, பல ஒப்பீட்டை சொல்றார். இதில் என்ன வேறுபாடு இருக்கு பாருங்க. 1000 அதாவது இப்போ எல்லீஸுக்கு 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் கால்டுவெல்லே வர்றாரு. எல்லீஸுக்கு பிறகு எல்லீஸ் தமிழ் அறிஞர்களிடம் தமிழ் படிக்கிறார், தமிழ் கற்றுக்கொள்கிறார். கால்டுவெல் பிராமணர்களிடம் தமிழ் படிக்கிறார். பிராமணர்களுக்கு தமிழ் ஒரு மொழியே இல்லை, அவர்களுக்கு சமஸ்கிருதம் தான் எல்லாம். இங்கே பேசணும் கூட சொல்கிறாங்க, மேக்ஸ் முல்லர், வில்லியம் ஜோன்ஸ் எல்லாம் அவன் என்ன பண்ணிடுறாங்க, வெள்ளையா பிராமணர்கள் இருந்தவொடனே இவன் நம்ம இனத்தான்னு முதல்ல கருதினோடனே அவன் பேசுகிற மொழி தான் உயர்ந்தது. அவன் மன்னராட்சி காலத்திலே கல்வி கற்றுறான். நம்ம கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறோம். நம்மளை என்ன சொல்லிடுறான், நீ பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, நீ படிக்கக்கூடாது, உன் பரம்பரை தொலை, நீ முடி வெட்டியா முடிதான் வெட்டணும், நீ மலான்றியா மலர்ந்தாளணும், நீ வேளாண்மை சீரியா வேலை தான் செய்யணும், பானை சீரியா பானை தான் செய்யணும். நமக்கு ஒரு பாடத்திட்டம் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அந்த புத்தகம் இன்னும் இருக்குது, தட்டி பார்த்தீங்கன்னா இருக்குது. வலையில் உள்ள திராவிடர் கழகம் அப்போ வெளியிட்டாங்க. இவன் உழவன், ஏர் உழுகிறான், இவன் குயவன், இவன் பானை செய்கிறான், இவன் வண்ணான், இவன் துணி வெளுக்கிறான். இவர் ஐயர் மிகவும் நல்லவர், பாடம் படிக்கிறார். சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும், இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒளிஞ்சதில்லை, ஒளிச்சம். நீ கல்வி கற்றால், நீ சூத்திரன் பஞ்சமன், நீ கல்வி கற்றால் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக அடுத்த ஜென்மத்தில் பிறப்பாய். இது மனு தர்மம் எழுதியிருக்குது. நாளைக்கு எவனாவது கத்துனா எடுத்து காட்டுவேன், கொண்டே வருவேன். எவனாவது மறுத்து போயிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் திருமாவளவன்ட்ட காட்டின பூச்சாண்டிலாம் என்கிட்ட கட்ட முடியுது, புரியுதா? நீ அவர் எழுதியிருக்கிறதாங்க நான் எடுத்து சொல்கிறேன், எழுதியிருக்கேன். அதுக்கு பின்னாடி எங்காளுக வந்தான், டே அடுத்த ஜென்மத்தில் பேயாக நாயாக, இப்போ படித்து மனுஷனாகனா. அதுக்கப்புறம் தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். இவன் அப்பயே படிச்சுட்டான். படித்து அவன்கிட்ட போய் வெள்ளைக்காரன்ட்ட போய் அந்த வில்லியம் ஜோன்ஸு ஆளுநர்கிட்ட போய் இங்கிலீஷில் பேசினோன்னு அவன் வெள்ளையாக இருக்கான்னா அவன் நம்மால் நினச்சிட்டான். அவன் பேசுகிறப்ப அவன் சொல்கிறான், சமஸ்கிருதம் தான் முதல் பெரிய மொழி, மூத்த மொழி, அதில் இருக்க இலக்கியங்களெல்லாம் மொழிபெயர்த்துட்டான். மேக்ஸ் முல்லர் இங்கே வரல, வில்லியம் ஜோன்ஸ் தான் இங்கே இருந்தான். ஆனால் மேக்ஸ் முல்லர் அங்கேருந்து இவன் சொன்னதெல்லாம் கேட்டு அதுதான் பெரிய மொழின்னு உலகம் முறை தள்ளிட்டான். அந்த இலக்கியங்களை கொண்டு போய் சேர்த்துட்டான். அந்த நேரத்தில் தமிழுக்கும் தமிழ் பேரினத்திற்கும் கிடைத்த அரிய வாய்ப்பாக பெருமகனார் எல்லீஸ் வந்தார். பிரான்சிஸ் ஒயிட் எல்லீஸ் என்கிற பெருந்தகை வந்தார். நீங்க நம்ப முடிகிறதா என் உடன் பிறந்தார்களே, 41 ஆண்டுகள் தான் அவன் வாழ்ந்திருக்கான். 1809 கிழக்கு இந்திய குழுமத்திற்கு ஆட்சியாளர் தலைவராக வர்றார். 89
10 ஆண்டுகளில் தமிழை சும்மா அப்படி நுனிப்புல் மேயல கால்டுவல் போல தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, தேம்பாவணி, திருக்காவலூர், களம்பகம் எல்லாத்தையும் படித்து அதுக்கு விளக்க உரை எழுதியிருக்கான். சும்மா படிச்சுட்டு அப்படி போகல, விளக்கம் எழுதியிருக்கான். அதான் நம்ம ஐயா சிற்றரசு அவர்கள் சொல்றாங்க பாருங்க, விளக்க உரை. அதுல தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, தென்மாநில மொழிகள் அத்தனையும் கற்று தேர்ந்திருக்கான். இது போக சமஸ்கிருதத்தில் யசுர்வேதத்திற்கு விளக்கம் எழுதியிருக்கான். 10 ஆண்டுகளை இவ்வளவு படிச்சிருக்கான். ஒரு கெடு வாய்ப்பு, இன்னொரு 10 ஆண்டு இருந்தால் தமிழை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போய் தள்ளியிருப்பான். தமிழ் பேரின மக்கள் பெரும்பெரும் அறிஞர்கள் செய்ய முடியாத அரிய பணியை செய்த பெருமகன் ஐயா எல்லீஸ் அவர்கள். என்ன நடந்துருதுன்னா, ஏன் எல்லீஸ் இவர்கள் போற்றவில்லை? எல்லீஸ் தமிழை புகழ்ந்து பாடினார். தமிழ்தான் முதல் மூத்த மொழி. தமிழ் எந்த மொழியும் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி. உலகத்தில் எல்லாருக்கும் கண்டு இங்க உலகத்தில் மிகப்பெரிய மொழி ஒன்று இருக்குடா, இந்தியாவிலே அதாண்ட தொன்மையான மொழி என்று நிறுவனா தன் ஆய்வில். அது இங்கிருந்த பிராமணர்களுக்கும் திராவிடர்களுக்கும் பிரச்சனை ஆயிட்டுது. அதான் சிக்கல். அதனால கால்டுவலுக்கு சிலை, பெருமகனார் எல்லீஸுக்கு சிலை இல்லை. ஒரு தெரு, எல்லீஸு தெரு இருக்கு. ஆனால் மலர இருக்கிற தமிழ் தேசிய அரசு பெருமகனார் எல்லீஸுக்கு மாபெரும் சிலை எடுக்கும், அரசு விழா எடுக்கும். சும்மா போற போக்கில் அப்படி கிறுக்கி வச்சுட்டு போல, கால்டுவல் மாதிரி நுனிப்புல் மேயல. தொல்காப்பியத்தெல்லாம் ஒருத்தன் படிச்சுட்டு வர்றதெல்லாம் நீங்கள் அதான் சிறாங்க வருங்க. ஐயா எழுதுறாங்க, அந்த காலத்தில் இருக்கிற புலவர்கள் தொல்காப்பியத்தில் ஐயா சிற்றரசு சொன்ன மாதிரி எழுத்து, பொருள், சொல், எழுத்து, சொல், பொருள் மூணுக்குமே அது இலக்கணம் சொல்லுது. ஆனால் இந்த தமிழில் இலக்கணம், யாப்பு இலக்கணம் இதெல்லாம் படிக்கும்போது தமிழ் அறிஞர்களே தடுமாறுறான். அது ஒரு ஆங்கிலேயன் எப்படி சாத்தியப்படுத்தினா எப்படி படித்தான், அவனுக்கு ஒரு இனம் தெரியாத ஈடுபாடு வருது. எங்கள் அப்பா மணி சொல்றது போல எல்லீஸுங்கிற பேரை எல்லீசன் என்று தமிழ் படுத்தி இன். இப்போ நீங்கள் இங்கே ஐயா சிற்றரசு கூட தமிழில் பேர் வைங்க, தமிழில் பேர் வைங்கன்னாங்க. இந்த அளவுக்கு தமிழர்கள் இருக்கிறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம்ங்கிறது பார்க்க. தமிழில் தயவு செய்து பேர் வைக்கிறீங்களா, தமிழில் தயவு செய்து பேர் வைக்கல, கெஞ்ச வேண்டிய நிலைமை இருக்குது. நாங்கள் தமிழில் பேர் வச்சா தான் அரசு பள்ளியில் சேர்த்துப்போம், அரசு கல்லூரியில் படிக்க வைப்போம், அரசு பணியில் வேலைக்கு சேர்த்துப்போம். இது ஏதோ வேறு மொழியில் பேர் இருக்க, வேற்று ஆளுகளுக்கெல்லாம் எங்கள் அரசில் பணி இல்லைப்பான்னு அனுப்பிடுவோம். இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, பல ஆண்டுகளாக இருக்கிற நோய். பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுங்கள், நாம் தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுங்கள் என்று ஐயா கவிஞர் முத்துக்குத்தன் பாடி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒருத்தனும் வைக்கிறது இல்லை. தாய்மொழியில் பெயர் தாங்காத இனம் எப்படி வாழும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கணேசு அது தமிழ் அல்ல. இங்கே எழுத்து வடிவம் மாறும். என் கையெழுத்து போல எங்கள் ஐயா மாசப்டர் கையெழுத்து இருக்காது, என் கையெழுத்து போல என் தம்பி செந்தில் மலர் கையெழுத்து இருக்காது, என் கையெழுத்து போல எங்கள் அப்பா மணி கையெழுத்து இருக்காது. கையெழுத்து மாறும். சங்க நீங்க கல்வெட்டில் இருக்கிற எழுத்தும் இன்றைய ஏட்டில் இருக்கிற எழுத்துக்கும் வேற வரி வடிவம் மாறலாம். ஆனால் ஒளி வடிவம் மாறக்கூடாது. ஒளி வடிவம் மாறக்கூடாது. கணேசு, விகேசு, தினேசு, சுரேசு, மகேசு, என்ன பாம்பு மூச்சு விட்ட மாதிரி என்ன பேருது, இசு புசுன்று, அதை ஒழிக்கணும். அப்ப இங்க பாருங்க, கணேசன் அப்படின்னா அது இன் ஒளியில தமிழ் நிக்குது, உயிர் போட அப்படி நிக்குது. சிவகுமார் அது இல்ல, சிவகுமாரன் அதுல இருக்குது. இன்ன அதுல அதுல அந்த அந்த ஒளி வடிவம் மாறக்கூடாது. அதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல அதனால இந்த இந்த இதில் பாருங்கள் எவ்வளவு தடுமாறி இருக்குது. இனம்ங்கிறது வேறு, அது விட்டுருவோம். அவர் என்ன சொல்கிறார், எங்கள் ஐயா மாச விட்டு இருந்தார், அந்த காலத்து புலவனை காரிகை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி பிழைப்பது நன்றுன்ட்டான். ஏன்னா அதை
அது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது இந்த இலக்கணம். இதை படித்து என்னடா கவி பாடுறதுக்கு பதிலாக நம்ம பேரிகை கொட்டி பிழைச்சிட்டு போயிடுவோம்டா. ஆனால் அந்த தமிழ் அறிஞர்கள், அந்த கால தமிழ் அறிஞர்களே திணறிய இந்த இலக்கியங்களை படிப்பதற்கு திணறிய போது எங்கிருந்தோ வந்த ஒரு வெள்ளையன், ஆங்கிலேயன் எல்லிசன் எப்படி இதை படித்தான்? எல்லிசன் தன் பெயர் அந்த இன் அப்படி இந்த எல்லிசு அப்படி மாற்றி எல்லிசன் அப்படின்னு தமிழ் ஒளியில் வர்ற மாதிரி வச்சு தமிழ்லையே எல்லிசன் என்று கையெழுத்திட்ட பெருந்தகை. இதில் என்ன ஒரு வரலாற்று பெருநிகழ்வு, பிள்ளைகள் நீங்கள் என் தம்பி உடன் பிறந்தார்கள் தெரிஞ்சுக்கணும். 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது, 2000 ஆண்டுகளாக திருக்குறள் அதெல்லாம் நம்ம பேசுகிறோம். 1330 அப்படி இப்படிலாம் பேசுகிறோம். 133 அதிகாரமாக இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கும் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். இங்கே எவனும் வள்ளுவர் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தவன் இப்போ நம்ம கூட இல்லை. சொல்கிறது 2000 ஆண்டு இவன் எதை பார்த்த மாதிரி. 5000 குறட்பாக்களை கூட நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் எழுதி இருக்கலாம், சிதைந்து அழிந்திருக்கலாம். அன்று ஓலை சுவடியில் எழுதினார்கள், எழுத்தாணி வைத்து நமது முன்னவர்கள். எந்த 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 தொந்தரவும் செய்யாமல் அந்த ஓலை சுவடியை ஒரு பெட்டிக்குள் வைத்து, ஒரு பேழைக்குள் வைத்து நீங்க அப்படியே மூடி வைத்தால் கூட 300 ஆண்டுகளில் அது அப்படியே நொறுங்கி விழுந்து விடுங்கிறான். ஓயாம எடுத்து எடுத்து படிச்சு படிச்சு பார்க்காம தொறாம அப்படி பூமாரி வச்சு பாதுகாத்தால் கூட 300 ஆண்டுகள் அதெல்லாம் தாங்கும். அதன் வாழ்நாள் அவ்வளோதான், நொறுங்கி விழுந்துருங்கிற அம்மாவை மாதிரி. இப்போ வள்ளுவரசும் அப்படி வச்சுக்கிறோம், 2000 ஆண்டுன்னு வச்சுக்கிறோம். இந்த 2000 ஆண்டுகளில் ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை அந்த குறள், அந்த ஓலை சுவடி நொறுங்கி விழாமல் எடுத்து எடுத்து பிரதி எடுத்து கடத்தி 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 இன்று நம் கைகளில் கிடைக்க செய்திருக்கிற ஒவ்வொருவனும் நம்முடைய போற்றுதற்குரிய முன்னவர்கள் தான் என்பதை தமிழ் இளம் தலைமுறை புரிந்து கொள்ளணும். அப்படி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அறிவு சொத்து, தமிழ் பேரினத்தின் அறிவு சொத்து அழிந்து போனது. இன்னைக்கும் போகையில் பழையதை கொளுத்தணுங்கிறதுல இன்னைக்கு வழியில் ஓலைச்சுவடி எங்கே இருக்குன்னு தெரியல. பாதி பேர் கடத்திட்டு போயிட்டான் ஜெர்மனி, ஃப்ரான்ஸுக்கு விற்று தின்ட்டான். இப்போ என் தம்பி தாமரை பாண்டியன் கொஞ்சம் சேமிச்சுட்டு, அண்ணே இந்த ஊரில் இதை எடுத்துருக்கேனே, டே பத்திரமா அண்ணே அச்சில் ஏற்றிக்கிட்டு இருக்கேனே, கணினியில் மாற்றிக்கிட்டு இருக்கேன், செய்யடா வந்துடுறேன்டா, சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. சீக்கிரம் வந்துடுறேன் இரு. அது எல்லாம் மருத்துவ குறிப்புகள், இலக்கிய குறிப்புகள் எல்லாமே சிதைந்து போயிட்டுது. அதில் நம்ம ஐயா எல்லிஸ் பெருமகனார்ட்ட நம்ம பாட்டனார் அயோத்திதாச பண்டிதனுடைய தாத்தா கந்தப்பனார் சமையல்காரராக வேலை செய்கிறார். இதெல்லாம் கவனிச்சுக்கணும். சமையல்காரராக வேலை செய்கிறார். அதுக்கு முன்னமே தமிழ் ஆராய்ச்சி ஓலைச்சுவடிகளை சேமிக்கிறது. அதுக்கு முன்னாடி சீகன் பால்க ஐயர் தான் இந்த அச்சு எந்திர ஐயா சொல்ற மாதிரி அச்சுக்கு கொண்டு வர்றார். அவர் முதலாக அச்சிட்டு வெளியிட்ட நூல் பக்தி இலக்கியமாக இருந்தாலும் அது முதல் தமிழ் நூல். அதுதான் அது வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த அச்சு இது வேலையை செஞ்சது நம்மால் தான். அது இந்த சட்டசபை இருக்கிற சார்ச்சு கோட்டை அதிலே வைக்கிறார் அந்த அதை. அப்புறம் அவர் கல்லூரி தொடங்குறார், படிக்க வைக்க இதெல்லாம் செய்கிறார். அப்போ அதில் இந்த என்ன செய்யறா, அதுக்குள்ள இந்த ஓலைச்சுவடிகளை சேகரிக்கிறது, ஆய்வு தேடுறது இதெல்லாம் எல்லிஸ் செஞ்சு கொண்டு இருக்கும்போது நம்ம பாட்டனாருடைய தாத்தா கந்தப்பனார் இந்த ஓலைச்சுவடிகளை பழைய ஓடிச்சொல்லி எடுத்து அடுப்பறிக்க கொண்டு வர்றார். எங்க பாருங்க, ஒரு நொடியில் தப்பிச்சிருச்சு தமிழன் மறை. அப்படி கொண்டு போகும்போது இது என்னமோ ஒரு மாதிரி இருக்குதுன்ட்டு எல்லிஸ்ட்டை காட்டுவோம். எல்லிஸுக்கு தமிழ் படிக்க தெரிந்ததால், அவனுக்கு அந்த கால எழுத்து படிக்க தெரிந்ததால், கல்வெட்டு எழுத்தை படிக்க தெரிந்ததால் திருக்குறள் தப்பிச்சது. இல்லைன்னா என்ன போட்டு பண்ணுவான். அவர் வாங்கி படித்து இது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது பாருங்க ஐயான்னு கொடுக்க, அவர் படிக்கும்போது வியந்துட்டான். உலகத்தில் இப்படி ஒரு மானுட குலத்தின் வாழ்வியலுக்கு இப்படி ஒரு நெறியை சொன்ன ஒரு நூலை எரிக்க தெரிஞ்சவன் எடுத்து அவன்தான் திருக்குறளை முதலில் அச்சில் ஏற்றினான். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, எல்லீசன் தான் தமிழன் மறை பொதுமறையை உலக பொதுமறை என்று உலகத்தில் எந்த ஞானியும் சித்தனும் எவனும் சொல்லாத, புத்தனும் சொல்லாத மானுட வாழ்க்கைக்கு நன்னறி தந்த பெருமகன் வள்ளுவ பெருமகனாரின் பொதுமறையை நம்முடைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதரின் தாத்தா கையிலிருந்து எல்லீஸுக்கு போய் எல்லீஸ் அச்சிட்டு இன்றைக்கு வரைக்கும் தமிழிலம் தலைமுறையின் கையில் இருக்கிறதே அந்த திருக்குறளை காத்து தந்தவன் எல்லீசன் என்பதை எவரும் மறந்துவிட முடியாது. அந்த எல்லீசனை
வள்ளுவனுக்கு கோட்டம் கட்டியவர் சிலை கட்டியவர்கள் ஏன் எல்லீசனை போற்றலை? காரணம் அவன் திராவிடத்தை போற்றலை. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நாங்கள் ஏன் போற்றுகிறோம்? அவன் எங்காலு. நீ ஓ வேலையை செய்கிற, நாங்கள் எங்க வேலையை செய்கிறோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளோதான். அதில் அது நிறைய நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய சொல்லலாம். அவர் தொல்காப்பியம், நன்னூல், தொன்னூல் விளக்கம் எல்லாம் படிச்சிருது. படித்து அதெல்லாம் நீங்கள் இன்னும் பாருங்கள், ஐயா கூட குறிப்பிட்டாங்க. அதாவது வெண்பா அப்படின்னா வெண்டலையால் அளவிடணுங்கிறார். வெண்டலையால் அளவிடணும். அது இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இப்போ மா என்றால் தேமா புளிமா, விளம் என்றால் குவிளம் கருவிளம், காய் என்றால் தேமாங்காய் புளிமாங்காய். இதையெல்லாம் நான் சிறப்பு தமிழ் படிக்கும்போது படித்தது. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, உங்களுக்கு புளின்னு நினைக்கிறேன். நிறை நிறை குவிளம், நேர் நிறை கருவிளம். இதெல்லாம் எங்கே? நான் 12 +1 +2 சிறப்பு தமிழ், எனக்கு அட்வான்ஸ் தமிழ்னு ஒன்று இருந்தது. இப்போ தமிழே இல்லை, அப்புறங்கிட்ட அட்வான்ஸ் இருக்க போகுது. தமிழே இல்லை, அப்புறங்கிட்ட சிறப்பு தமிழ் இருக்க போகுது. அதில் படித்தது. அதில் நேர் நேர் தேமா அதெல்லாம் வரும், புளிமாலாம். இதை ஒரு வெள்ளைக்காரன் இதெல்லாம் படிச்சிருக்கானடா அப்படின்னு நினைக்கும் போது வியக்காம என்ன பண்ண முடியும்? வியக்காம என்ன பண்ண முடியும்? அதில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப மா முதற்சீர் மா வந்தால் அந்த முதல் சீரின் அசை நிறையாக இருக்க வேண்டும். முதல் சீர் அப்ப இந்த விளம் காய் இந்த சீர்களில் இந்த சீர் முதல் எழுத்தாக வந்தால் அதில் அந்த சீர் முதல் அசை சீராக வந்தால் அது நேராக இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதுறான். அவனே ஒரு இலக்கணத்தை வகுக்கிறான். வகுக்கிறவன் யார்? ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர் வெள்ளகரை. இங்க இந்த கான்ஸ்டன்ட் பெஸ்கி, அந்த ஜோசப் பெஸ்கிங்கிற நம்ம வீரமாமுனிவர் தேம்பாவணி எழுதினார். இந்த தேம்பாவணி இங்க தமிழ்ல இருக்கிற ஒரு பெரிய பெருமை, இலக்கியத்திற்கு இருக்கிற பெருமை, எல்லா சமயங்களுக்குமான நூல் இந்த தமிழ்ல இருக்கு. பௌத்தத்துக்கு உங்களுக்கு மணிமேகலை இருக்குது. இங்க இஸ்லாத்திற்கு உமர் புலவர் எழுதிய சீராபுராணம் இருக்குது. ஆமாம் சீராபுராணம் இருக்குது. கிறிஸ்தவத்துக்கு ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவர் எழுதிய ஜோசப் பெஸ்கிங்கிற பேரை எப்படி எல்லீசன் நம்மால் மாற்றினானோ அப்படி ஜோசப் கான்ஸ்டன்ட் பெஸ்கி என்பதை வீரமா முனிவர் என்று மாற்றினான். இத்தாலிக்காரன், இவர் இங்கிலீஷ்காரன், இத்தாலிக்காரன். அவன் எழுதி அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. அவனும் இந்த எல்லீசன் மாதிரி அவனும் ஒரு பெரிய வேலையை செஞ்சதான் தமிழுக்கு. தேம்பாவணி நூலை எழுதிட்டார். அதில் ஒரு கதை வருது. அதில் தான் தாவித்து கோலியாத்து கதை. தாவிதுங்கிற ஒரு சின்ன பையன், அவன் குண்டடிச்சு விளையாடும்போது ஒரு கோலியாத்துங்கிற பெரிய பூதம், அவருக்கு சண்டை 2 பேரும் மோதணும். தாவித்து அந்த கோலியாத்து பெரிய பூதம், அந்த பூதத்தை எப்படி ஒரு சின்ன பையன் தாவிது மோதுவான் அப்படின்னா, அவன் இந்த குருவி அடிக்க கொக்கடிக்க வைக்க நம்ம காட்டுவில் ஒண்டிவில் இருக்குல்ல, அதில் நல்லா களிமண்ணை உருட்டி ஒரு உருண்டை மாதிரி வச்சு ஒரே அடியா நெத்தி போட்டில் அடித்து சாச்சிட்றான் கோலியாத்தை. அது கவனிக்கணும். அந்த வீரமாமுனிவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஓவன்னா இப்படி போட்டோம், தொணக்கால் போட்டோம். ஏன்னா இப்படி போட்டோம், தொணக்கால் போட்டோம். அப்படி தானேங்க. இவன் பாருங்க என்ன பண்ணுறான், எதுக்கு பிள்ளைங்க இப்படி தனியாக ஒரு 2 காலை போடணும்ட்டு ஏன்னா கீழே ஏற்கால் மாதிரி இப்படி இழுத்து விட்டான். ஐயே ஓனா போட்டு 2 கால் போட்டோமா? இல்லை, ஓவனா அப்படி சுழிச்சு விட்டான். ஓவன்னா தமிழை ஏற்றுக்கிட்டான். ஏன்? தமிழ் மேலே பற்று கொண்ட ஒரு அறிஞன் சொல்கிறான், மறுக்காமல் ஏற்றுக்கிட்டான். அவன் தான் முதல்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ணான், ஏற்றுக்கிட்டான். இன்னைக்கு நம்ம எழுதுறோம்ல, அது வீரமாமுனிவன் கொண்டு வந்ததான். ஏனாக்கு பக்கத்தில் 2 கால் இல்லாமல் ஒரு கோடை போட்டோம்ல, அது ஜோசப் பெஸ்கி கொண்டு வந்தது தான். இதுல என்ன தெரியுது? தமிழனை விட வெள்ளைக்காரனுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கு, தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வந்தது மதம் பரப்பத்தான், இந்த பயல்கள்லாம் வந்தது மதம் பரப்பத்தான். ஆனா எல்லீசன் மதம் பரப்பல்ல, ஆட்சியாளராக வர்றாரு, நிர்வாகத்துக்கு கொண்டு வந்தான். ஜோசப் பெஸ்கி ஜிஇ போப் வந்தது மதம் பரப்பத்தான். ஆனால் இந்த மக்களோடு தாய்மொழியை தமிழாக கொண்ட மக்களோடு பேசுவதற்கு அவன் தாய்மொழியை கற்றுக்கொள்ள ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட பிறகு தமிழை படிச்சுட்டான். தமிழை படித்தால் தமிழின் இனிமை, சுவை, தொன்மம், ஆழம் அவனை இழுத்துருச்சு உள்ள. அவனால மீள முடியல.
உனக்கு என்ன சொல்லி என்ன? ஒருத்தன்லாம் சொல்கிறான் வெளிநாட்டிலேருந்து, அண்ணன் உங்கள் பேச்சு ஒன்று தானே எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறான். நான் தான் அவனுக்கு பொழுதுபோக்கு. இது பாரு, லியோ டால்ஸ்டாய் அவர் பெரிய எழுத்தாலும் பேரறிங்க, அவன் போர் வீரனும் கூட. அந்த லியோ டால்ஸ்டாயும் அண்ணல் காந்தியடிகளும் நண்பங்க, ரெண்டு பேரும் அடிக்கடி கடிதத்தை பரிமாறிக்கிடுவாங்க. அந்த கடிதத்தில் காந்திக்கு பல காலம் கழித்து கடிதம் வரும்போது அதில் அங்கங்கே கண்ணீர் துளியில் எழுத்துக்கள் நனைஞ்சிருக்கு. அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இதெல்லாம் இருக்குது. காந்தி திருப்பி, டால்ஸ்டாய் என்ன உன் கடிதத்தில் பெரிய மாறுதல் இருக்குது, என்ன பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இந்த சொற்கள் பரவி கிடக்குதே, அங்கங்கே நீ துளிகளில் ஈரமண் பட்டு நனைஞ்சிருக்குது, என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லை காந்தி, திருக்குறள்னு ஒரு நூலை படித்தேன், அதிலிருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு தாக்கம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. நான் அதை படிக்கும்போது எனக்கு இந்த கடிதத்தை எழுதும்போது அது அந்த அந்த இது தாக்கம் எனக்குள்ளே இருந்து என்னை அறியாமல் உழுத கண்ணீர் துளிகள் தான் அந்த எழுத்தை நினச்சிருக்குன்ட்டான். காந்தி பதறிட்டான். ஏப்பா திருக்குறள் அது எங்கே பாரு? அட ஓன் நாட்டில் தான்ப்பா, ஓன் நாட்டில் தென் தமிழகத்தில் திருக்குறள் திருவள்ளுவர்னு ஒருத்தர் எழுதின நூலப்பா அப்படின்னோடனே பதறிட்டு காந்தியை கொண்டாடா. அது இந்தி பதிப்பு. திருக்குறள் இந்தி பதிப்பை படிச்சுட்டு காந்தி சொல்கிறாரு, இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறகணும். அது ஏன் காரணத்தை அவரே சொல்றாரு, இந்த திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய் மொழியிலேயே ஒரு முறை நான் அதை படிக்கணும், அதுக்காக நான் அடுத்த பிறவில் தமிழனா பிறக்கணும். இந்த பிறப்பில் நீ தமிழனா பிறந்திய என்னைக்கா திருக்குறளை படிச்சியா? இங்கே எங்கே சிக்கல் எங்கே பிரச்சனை இருக்குது தெரியுதுல? இதுதான் பிரச்சனை. இப்போ நான் முதலமைச்சரான நீ படிக்காமல் பட்டம் வாங்கி வந்துடுவியா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அது மனப்பாட பாடல் அல்ல, மதிப்பெண்ணுக்கான பாட்டு அல்ல, உன் வாழ்க்கையின் நெறி, தமிழ் பேரினத்தின் வேதமாக மறையாக இருந்திருக்க வேண்டியதே திருக்குறள் தான். இதை தமிழ் பேரினத்தில் வலியுறுத்தி அறிவுறுத்தி முழங்கிய ஒரே பெருந்தகை தனித்தமிழ் அடிகளார் நம்முடைய ஐயா மறைமலை அடிகள் தான் என்பதை தமிழ் இளம் தலைமுறை மறந்து விடக்கூடாது. இவன் பூரா 4 பாட்டை வச்சு மனப்பாட பாட்டு 10 குறளை எழுதுனா 10 மார்க்குடா, இவ்வளோதான். உன் மார்க்கை தூக்கி குப்பையில் விடு, கேவலம். மோடி கூட 2 திருக்குறளை சொல்றாரு, வரபுயரோ அவையெல்லாம் ஏன் செத்தாங்கிறீங்க? இதனால நம்மளை அசிங்கப்படுத்தி போடுவாங்க, அதுக்கு முன்னாடி கண்ணை மூடிடுவோம். அப்படி போனவங்க தான் பல பேர். அதை விட பிரான்ஸ் காடுகளில் ஒரு மருத்துவம் வர்றான், மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றான், பழங்குடி மக்களுக்கு. அவன் ஒற்றனா இருப்பானோன்னு சொல்லி கைது பண்ணி உள்ளதுக்கு போட்டுறாங்க. அவன் பொருளாதாரம், இசை, மருத்துவம் 3லுமே முதுகலை பெற்று 3லுமே முதுகலை பெற்று நோபல் பரிசு பெற்றவன். அவனை தீவிரவாதி நினைச்சு ஒற்றன் நினைச்சு உள்ளதுக்கு போட்டிருக்கான். அவன் தான் ஆல்பர்ட் ஸ்வீசர். அவன் அங்கே இருக்கும்போது அவன் நண்பன்ட்டு அவன் படிக்காமல் இருக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்கவன் படிப்பான்ல, வாசிப்பான்ல. நண்பன்ட்டு ஏதாவது ஒரு புத்தகம் வாங்கிட்டு வான்றான், அவன் ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்துறான். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவன் புலம்புறான், 3 துறைகளில் முதுகலை பெற்று ஆகப்பெரும் பரிசை பெற்ற நான் என் வாழ்நாளிலே இப்படி மானுட வாழ்க்கைக்கு நன்னறி போதித்த ஒரு நீதி நூலை நான் படிக்கவே இல்லைங்கிற அந்த நூல் திருக்குறள். இந்த இவ்வளவு புகழ்பெற்ற திருக்குறள் எங்கே தப்பிக்குது பார்த்துக்க. சொல்லுவான், ஐநா சபைக்குள்ள நுழையும் போது திருக்குறள் எழுதியிருக்குது, அங்கே இந்த நயகரா நீர் வீழ்ச்சியில் இங்கே எழுதியிருக்குது, இங்கே யாதும் ஊரெல்லாம் எழுதியிருக்குது. இதெல்லாம் நம்ம பேசுவோம்ல. கடாரம் கொண்டோம், கங்கை கொண்டோம், காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொண்டோமா? அது ஒரு சிக்கல் நடந்துருச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம முன்னோர்கள் தப்பு பண்ணிட்டான், நாம் எச்சரிச்சுக்கணும், நாம் விழித்து கொள்ளணும். அதில் இவ்வளவு பெருமை மிக்க தமிழர் மறை பாதுகாக்கப்பட்டதுக்கு காரணம் எல்லீசன் என்பது எவ்வளவு பெருமை. அந்த எல்லீசனினுடைய நூலை எழுதி தமிழ் இளம் தலைமுறைக்கு கையில் தந்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று பெரும்பணி என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளும். இந்நேரம்
தமிழ் தேசிய அரசு இருந்தால் மாசோ விக்டரின் இடம் எது? தனியாக ஆய்வுக்கூடம் இருக்கும், தனி ஆய்வு. நீங்கள் இதை பற்றி மட்டும் சிந்திங்கள், மற்றதை பற்றி கவலை இல்லை. இப்படி தமிழ் அறிஞர்களை, ஆகச்சிறும் எழுத்தாளர்களை, படைப்பாளிகளை போற்றாதனாலேயே இந்த தமிழினம் வீழ்ந்து போனது. எஸ் ராமகிருஷ்ணன்கிற ஒரு சிறந்த எழுத்தாளன் தொடர் வண்டியில் வர்றார். எழுத்த மாதிரி அதிமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர் பேச்சு கொடுத்து பேச்சு வரும்போது அவரும் தென் மாவட்டத்துக்காரர், இவரும் தென் மாவட்டத்துக்காரர். நீங்கள் நான் அதிமுக ஆமாம் ஆமாம் நான் பார்த்துருக்கேன். இவர் நீங்கள் நான் எழுத்தாளன். அப்படியா, என்ன எழுதுறீங்க? உங்கள் ஆனந்தவுடன் குமுதத்தில் எதுவும் எழுதுறீங்களா? சொல்கிறார், அண்ணா கதவை திறந்துக்கிட்டு குதிச்சிடலாமான்னு இருந்துச்சு அண்ணா எனக்கு. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் பேரா அப்போ அவரும் சொல்ல விரும்பலை, இப்போ நானும் சொல்ல விரும்பலை, விட்டுருங்க. அவர் தயங்கினார், அதனால் நானும் தயங்கினேன். எனக்கு ஒன்றும் ஒரு பயம் இல்லை, எனக்கு ஒரு பயம் இல்லை. இந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய இலக்கிய பார்வை, வாசிப்பு. இப்போ அவர் கேரளாவுக்கு போகிறார். கேரளாவை ஒரு விடுதியில் தங்குறார். நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள். அரசு அழைப்புலாம் இல்லை அவருக்கு. அவர் ஒரு நிகழ்வில் பங்கேற்க போகிறார். இந்த மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் வர்றாருன்னு ஒரு சின்ன ஒரு செய்தி அப்படி தானே பாருங்க. அங்கே அறையில் போயிருந்தோன்னா அந்த அறை எண்ணுக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த மாதிரி அந்த மாநிலத்தின் செய்தி பிரிவு அமைச்சர் இருப்பார் இல்லையா, அவருடைய உதவியாளர் பேசுகிறார். என்ன சாரே, இங்கே உங்களே அமைச்சர் காண விரும்பினு அவர் ஏதோ மலையாளத்தில் சொல்கிறான். அப்படியா? இவர் பதறார், என்ன இதுக்குடா வர்றாரு என்ன தெரியல அப்படின்னா. ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடும். சரன்னு வந்து இந்த மாதிரி புரட்டக்கால் ஆட்டுக்கால்லாம் போட்டு 10-20 வண்டி ஓய்ங்கெலாம் கிடையாதுல்ல. அவன் எளிமையாக வந்து இறங்கி வந்துட்டான். வந்தவொடனே ஒரு துண்டை போற்றி ஒரு பூங்கத்தை கொடுத்து, சார் என்னது எந்த நாட்டுக்கு எப்பேற்பட்ட எழுத்தாளர் வந்திருக்கு, நாங்கள் மரியாதை செய்ய வேண்டாமா? அவன் கலை இலக்கியத்தை போற்றுகிறான். இவனுக்கு கலை இலக்கியம் பண்பாடு எந்த கர்மமும் கிடையாது, சினிமா தான். இந்த பொங்கலுக்கு 2 படம் வருது, எத்தனை பேர் கூட்டத்தில் நசுங்கி சாகுறான்னு அடுத்த நாள் தான் செய்தி. விடிய காலம் 1 மணிலேருந்து தூங்காமல் காத்திருப்பான் திரையரங்க வாசலில். இப்போ இந்த ஆன்லைனில் பதிவு பண்ணுறது முன்னாடியே பதிவு பண்ணியிருப்பான். ஒரு மாதம் அரங்கு நிறைந்துருச்சு, முன்கூட்டிய பதிவு. ஒரு நாளைக்கு 34 கோடி இந்த நடிகர் படத்துக்கு, 34 கோடி அந்த நடிகர் படத்துக்கு வசூல். 34 கோடிக்கு பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் கொட்டு கொடுக்குற அளவுக்கு காசு வச்சிருக்கிற இவனுக்கு எதுக்குடா இலவசம்னா பதில் இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, அருமை பெருமக்களே, தீபாவளி அன்றைக்கு மட்டும் டாஸ்மார்க் வியாபாரம் 600 கோடி. தீபாவளி முடிந்த அடுத்த நாள் செய்தித்தாளை எடுத்து படியுங்கள். 600 கோடி வியாபாரம் என்று அரசு வெளியிட்டிருக்க செய்தி. ஒரே நாளில் 600 கோடிக்கு குடிக்க காசு வச்சிருக்கிற இந்த கூட்டத்திற்கு எதற்காக இலவசம்? பதில் அங்க இருக்கு, பதிலாற்று இருக்கு. எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்த இவர்கள் பள்ளிக்கூடத்தை புனரமைக்க காசில்லை, மக்களிடத்தில் கையேந்திருக்கிறார்கள். நான் கையேந்தினால் பிச்சை, அரசு கையேந்தினால் நிதி அன்பளிப்பு. என்னங்கடா டே, இதெல்லாம் எதில் வருகிறது? திராவிட மாடல்ல வருது. இதெல்லாம் என்ன சுத்தினாலும் எங்க அப்பத்தா எங்க அம்மாலாம் காலக்கொடுமை. இது ஒரு காலக்கொடுமை. இதுல சொன்னார்ல, நிறைமொழி மாந்தன் நிலத்தின் பெருமை மறைமொழி காட்டிவிடும். இது மாதிரி யாப்பு என்பது யாக்கப்படுவது, செய்யுள் என்பது செய்யப்படுவது. அதில் யாப்புக்கு அவர் என்ன இலக்கம் சொல்றாரு? யாப்பு செய்யுள், பாட்டு, கவிதை, பரிபாடல், இது யாப்பு. இப்போ பாட்டு, அதாவது செய்யுள். செய்யுள் என்றால் ஐயா சிற்றரசு சொன்ன மாதிரி செய்யுள். அப்புறம் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதெல்லாம் சேர்த்து பாட்டு. அதுக்கு உதாரணமாக இப்போ கற்க கசடர, கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக, இது குறள். இதில் க என்பது எழுத்து, கர் என்பது அசை, கற்க அப்படி இருக்குல்ல, அது சீர், அது சீர். இதில் கற்க கசடர அப்படிங்கிறது இந்த சீர் என்னன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சீர் வந்து தொடர்ந்து அசைகளால் கட்டப்பட்ட
கட்டப்பட்டுச்சு, அதாவது தலைக்கப்பட்டுச்சுன்னா அது தலை. கட்டப்படுதல் அப்படி நான் இப்போ தலை கட்டுறதை தலைக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அப்படி தலைக்கப்படுதல் தலை. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த சீர் தொடர்ந்து வருமானால், அந்த அடிக்கடிக்கு வருமானால் அது அடி. இப்போ பாருங்க, கற்க, கசடர, கற்பவை, கற்றவின் அப்படி தொடர்ந்து அடுக்கி வருவதால் அது அடி. அது வருது. கற்றவின் அதற்கு தக, இது அடி. இப்போ தொடை என்பது என்ன? தொடுப்பது. இப்போ உதிரியாக இருக்கிற பூக்களை அப்படியே தொடுத்து அந்த மாலை எனும் வடிவம் பெறுவது போல ஒரே ஒளி, ஒரு எழுத்து ஒரே ஒளி அளவில் இருக்கு, ஒரே ஒளியாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை தொடர்ந்து அது தொகுத்து ஒரு வடிவத்தை கொண்டு வர முடியல. அது என்னன்னா, அது என்ன சொல்றாரு பாருங்க, அது தொடை. அது தொடை. மலரை தொடுப்பது போல அப்படி தொடுப்பது அது தொடை. அதுல இப்ப ஒரே எழுத்து அதுவே தொடர்ந்து வருமானால் அது மோனை தொடங்குறார். இப்ப கற்க, அதுல முதல் எழுத்தது கா, ஒரே எழுத்து. கசடர, அதுல கற்பவை கா, இப்படி தொடர்ந்து வருவதாலே அது மோனை. அதை போல இரண்டாம் எழுத்து அதுவும் ஒரே ஒளி, ஒரே உச்சரிப்பு, ஒரே ஒளி இதை கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை கொண்டிருக்கிற சொல், அது எழுத்து தொடர்ந்து வந்தால் அது எதுகை. இப்ப கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் அதுல அந்த இருங்கிற எழுத்து இருக்க அது தொடர்ந்து வருது, அதனால அது மோனை. இதை யாரு எழுதுறாதெல்லாம்? ஒரு வெள்ளைக்காரன். யாருக்கு? தமிழாய்ந்த தமிழ் மக்கள் வாழ்ந்துற. ஐயோ அது நடந்துருச்சு. அப்ப இந்த எல்லிசனை அப்படி நம்ம விட்டுற முடியாது. இந்த புத்தகத்தை நான் 10ஆம் தேதி வெளியிடுறதுக்கு படிச்சிருவோன்னு படிக்க போனேன். இன்னும் நாள் இருக்கேன்னு வெவ்வேறு படிக்க வேண்டியது இருந்துச்சு. வெவ்வேறு பிரச்சனை, வெவ்வேறு கூட்டம். அதுகளுக்கு போனால் படிச்சிருவோம்னு மற்ற புத்தகங்களை போல ஒரே இரவில் படித்து குறிப்பெடுத்துட்டு பேசிட்டு போயிடுவேன் நான். அது அப்படி தான் இது வரைக்கும் நான் நடந்திருக்கேன். இப்போ இந்த தேதியை குறித்த பிறகு அதை எடுத்து படிச்சிருவோன்னு திறந்தால் ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 நாள் படிக்கிற மண்டைக்கில் போக மாட்டேங்குது. அவ்வளவு கடும் பதங்களும் சொற்களுமா இருக்குது. அதை ஒருத்தர் படித்து அவன் ஸ்கிரிப்ட் அப்படி இப்படி எழுதியிருக்கான். இதை இங்கிலாந்தில் போய் அவன் நூலகத்தில் போய் அதை எடுத்துக்கிட்டு அதை படித்து அதுக்கு பொருள் புரிந்து அதுக்கு இந்த யாப்பிலக்கணத்துக்கு விளக்க உரை ஒரு மகன் எழுதியிருக்கிறார் என்றால் மாசோ விக்டரை போல ஒரு மேதை, ஒரு மகான் எவன் கண்டது. அவர் எழுதினதை படிக்கவே நாம் திணற வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கு எவ்வளவு அவர் உழைப்பை கொட்டி இருப்பார், எவ்வளவு ஆழ்ந்த ஈடுபாட்டோடு அதை செதுக்கி இருப்பாருங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் மாசோ விக்டருக்கு. அதெல்லாம் நாம் தமிழர் அரசு வந்த பிறகு அரசு பார்த்துக்கணும். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கடினமாகத்தாய் இருக்கும் ஒரு முறை நாம் கற்பது நாம் அறிந்து கொள்ள, நாம் கற்றுக்கொள்ள. பல முறை அதை திரும்ப திரும்ப படிப்பது என்பது அதை நாம் கற்றுக்கொள்ள, அதை கற்றுக் கொடுக்க. அதனால திரும்ப திரும்ப படிக்கணும், நிறைய படிக்கணும். படிக்கும்போது நிறைய சந்தேகங்கள் வருது. நான் கூட எங்கள் ஐயாட்ட கூட கேட்டேன். இந்த தொல்காப்பியன் முதல் திணை குறிஞ்சி திணைங்கிறான், 2வது திணை முல்லைங்கிறான், 3வது மருதம்ங்கிறான், 4வது நெய்தல்ங்கிறான். 4 திணை தான் இயற்கை திணை. இந்த பாலை திணை அது இயற்கை திணை இல்லை, அது செயற்கையாக உருவாகுது. அதை எங்கள் மூதாதை இளங்கோவடிகள் பாடிடுறான். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொல்லும். அப்போ 5வது திணை பாலை திணை இயற்கை திணை இல்லை, செயற்கை. இப்போ ஏறக்குறைய நம்ம பாலை நம்ம முல்லை முடியுது, குறிஞ்சியும் முடியுது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து கொண்டு இருக்கு. ஏன்னா மலை அழித்து காட்டழிக்கிறான். அப்புறம் நிலம் எங்கே இருக்கு? நிலம் பாளையாத்தாக்கும். ஏன்? காடு இருந்தால் தான் மழை வரும், மழை இருந்தால் தான் மழை வரும். மழை இருக்கணும், காடு இருக்கணும், அப்போ தான் மழை வரும். மழை வந்தால்தான் நீர்வளம் இருக்கும், நீர்வளம் இருந்தால் தான் நிலவளம் இருக்கும். நிலம் எது? மருத நிலம். அப்போ மழையும் இல்லை காடும் இல்லை என்றால் மழை இல்லை, நீர் இல்லை, நிலம் இல்லை. அப்போ பாளையனும் படிமம் கொல்லும். மருத நிலம் பாளையா போயிடும் தான். பாளையம் ஆகிக்கிட்டு இருக்கா இல்லையா? ஆகிக்கிட்டு இருக்கு. எப்படி ஆகிக்கிட்டு இருக்கு? 1000 அடிக்கு கீழே தண்ணி எடுத்துகிட்டு குடித்து வாழ்கிற பனைமரம்ங்கிற தாவரம்
தென்னை மரம், பாக்கு மரம் கழுத்து முறிஞ்சு சாகுதென்றால் பூமிக்கு கீழே தண்ணி இல்லை, உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன பேர்? பி கேர்ஃபுல் என்று பேர். எச்சரிக்கையா இரு. நீ அடுத்த தேர்தலையும் உதயசூரியன் ரெட்டலைக்கு போட்டு எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு போ, ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. முன்னவர்கள் செய்த பிழையை இன்னவர்கள் என்னுயிர் தம்பிதங்கில் செய்யக்கூடாது. தெரியாமல் செய்வது தவறு. அதை திருத்திக் கொள்ளாமல் தெரிந்தே திரும்ப திரும்ப செய்வதென்பது அதை எப்படி எடுத்துக்கிறது? அது அடிமைத்தனம். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான், அடிமையாகிறான். அப்படி அடிமையான இனக்கூட்டம். எதுக்குப்பா பிரச்சனை? விடுப்பா, அது எதுக்குப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு? அவன் எவப்பா சரியா இருக்கான், அம்மா அவன் திருடுறான், எவப்பா திருடல, அம்மா அவன் லஞ்சம் பெறான், எவப்பா வாங்கல. இது ஒரு சகிப்பு தன்மை. இதுல தான் இந்த இனம் அடிமையாயிருச்சு. அதிலிருந்து விழிப்புணர்வு பெற்று எழுச்சியுற்று இந்த தமிழ் இனம் உயர்வடைய வேண்டும். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு படிக்கணும். ஐயா எழுதின எல்லா புத்தகங்களையும் வாங்கி சேமியுங்கள். அது நீங்கள் உங்கள் வங்கியில் போட்டிருக்கிற பல கோடி ரூபாய் பணத்தை விட மதிப்பு மிக்கது. நீ எதை சேமிக்கிறியோ இல்லையோ, அடுத்த தலைமுறைக்கு நீ அறிவை சேமித்து வை. அதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பல அறிவு களஞ்சியங்களை நம்ம ஐயா அவர்கள் நமக்கு கொடையாக வழங்கி இருக்கிறார்கள். அதை வாங்கி படிப்பதன் மூலம் நாம் அவர்களுக்கு படிக்கிற பழக்கம் நம் பிள்ளைகளுக்கு கூடிவிட்டது. அதனால் நாம் தொடர்ந்து படைக்கலாம் என்ற நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டியது தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவனுடைய பிறவி கடமை என்பதை புரிந்து கொண்டு, எல்லீசனுடைய இலக்கண நூலுக்கான விளக்க உரை மட்டுமல்ல, ஐயா எழுதிய எல்லா நூல்களையும் வாங்கி நீங்கள் படியுங்கள். தொல்காப்பியத்தை பார்க்கும்போது முதல் திணை குறிஞ்சி திணை, இரண்டாவது திணை முல்லைத்திணை, மூன்றாவது திணை மருதத்திணை. இதில் எழுதும்போது எங்கள் மூதாதை தொல்காப்பியன் மாயோன் மேய காடுரை உலகன்னு எழுதுகிறான். இரண்டாவதாக சேயோன் மேய மைவரை உலகன்னு எழுதுறான். ஆனால் நியாயமாக பார்த்தா முதல்ல சேயோன் மேய மைவரை உலகு, மாயோன் மேய காடுரை உலகம் தான் எழுதியிருக்கணும். அப்புறம் மூணாவதுனே சரியாக எழுதிடுறான், வேந்தன் மேய தீம்புணல் உலகன்னு எழுதிடுறான். அப்போ வர்ணன் மேய பெருமணல் உலகன்னு அது சரியாக தான் எழுதுறான். ஆனால் எதுக்கு இந்த தொல்காப்பியம் இந்த மாயோன் மேய காடுரை உலகம் முதல்ல வச்சான்னு கேட்டால் பதில் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு குழப்பமாக இருக்குது. இப்போ கண்ணன் கருப்பா ஊதாவாங்கிற குழப்பம் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு இடத்துல கருமை நிற கண்ணாங்கிறோம், ஒரு இடத்துல நீல வண்ண கண்ணா வாடாங்கிறோம். அவன் ஊதாவா கருப்பாங்கிற குழப்பம் இருக்கிற மாதிரி இந்த தடுமாற்றம்லாம் இருக்குது. ஆனாலும் படிக்க தான் தெளிவு வரும். நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்று புரிய வரும், நமக்கு எதுவுமே தெரியல என்பது தெரிய வரும். அதனால் என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், குறிப்பாக என்னுடைய நாம் தமிழர் சொந்தங்கள், பெருமகன் மாசோ விக்டர் அவர்கள் நமக்கு படைத்தருளியிருக்கிற பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவருடைய இலக்கண விளக்க உரை, அந்த நூலை தவறாமல் வாங்கி ஒவ்வொருவரும் படியுங்கள். அது நாம் அவருக்கு செல்ல வேண்டிய, உண்மையிலே நாம் காட்ட வேண்டிய பேரன்பின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொண்டுங்க அதை வாங்கி படியுங்கள். இந்த வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும். இவ்வளவு நேரம் பசியோடு, பசிதான் தமிழ்ப்பாலை அள்ளி குடிக்கும்போது பசி எப்படி வரும்? செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படுங்கிறான் வள்ளுவ பெருமானார். செவிக்கு உணவு இருக்கும்போது வயிற்று பசி என்ன பண்ணும்? வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், நாளைக்கு சாப்பிடலாம், நாளை மறுநாள் சாப்பிடலாம். ஆனால் இந்த அறிஞர் பெருமக்களின் தமிழ் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்காது. அதை அள்ளி பருகணும். விடுதலை பாவலர் அறிமதி சொன்னது போல, தமிழை படிக்காதீர்கள் பிள்ளைகளே, தாய்ப்பால் போல் அள்ளி குடியுங்கள்ங்கிறார். அதனால் தமிழை தாய்ப்பால் போல் அள்ளி குடியுங்கள். தவறாத ஐயா மாசோ விக்டரின் அனைத்து நூலையும் வாங்கி படியுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும். வணக்கம். நாம் தமிழர்.